அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் சமூகம்தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் நான் அபிஷேக ஒலிவ மரம் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூக
வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடுப்பட்டவள் உம் சமூகத்தில் வாழ்கின்றவள் உம் அன்பையே நம்புபவள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டில் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஒரு நல்ல வார்த்தையை பேதுருக்கு சொல்றார். தன்னுடைய ஊழிய நாட்கள் முடிந்து பரமேறி போவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை எல்லாம் 12 பேரையும் வரிசையாக உட்கார வச்சு ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்கிறார். வரிசையாக உட்கார வச்சு, நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்களப்பா, ஏதாவது மனத்தாங்கள் என் மேலே இருக்கா, குறைவு வச்சேனா என்று சொல்லி மன்னிச்சிருங்கன்ற மாறி பாதங்களை கழுவுறார். உடனே அதிர்ச்சி அடைந்த பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, நீ என் பாதத்தை தொடக்கூடாது, என் காலையெல்லாம் விழுகக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கழுவ வேண்டாம், நாங்கள் கழுவிக்கிறோம், நீங்கள் என்னத்துக்கு ஆண்டவர் இப்படிலாம், நீங்கள் என்றைக்கு எங்களை வேதனைப்படுத்தினீங்க அப்படிலாம் சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை கழுவலேன்னு வையே, என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு பங்கில்லை. உன்னை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. என்னோடு நீ உடன் ஊழியரா, என் பிள்ளையா, பரலோக பிரஜையா, நித்திய வாசியா வாழணும்னா நான் உன்னை கழுவணும், என்னுடைய இரத்தத்தினால கழுவணும். உன்னை இப்போ இருக்கிற அந்த அசுத்தத்தோடு பாவத்தோடு விட்டுட்டு போக நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். உடனே சுதாரித்த பேதுரு சொல்கிறார், பாதங்களை மட்டும் இல்லை ஆண்டவரே, என் தலையும் கழுவும், தலையிலிருந்து பாதம் வரை கழுவும் என்று சொன்னார். தாழ்த்தினாரா. இயேசு கிறிஸ்து நம்மை கழுவி சுத்திகரிக்க தாங்க வந்தா. எந்த விஞ்ஞானத்தினாலும் சோப்பினாலும் கெமிக்கல்னாலும் நம்ம மனுஷனுடைய சிந்தையும் இருதயத்தையும் நாவையும் கழுவ முடியாது. சங்கீதம் 51:2 என் பாவங்களற என்னை கழுவி சுத்திகரியும் என்று சங்கீதக்காரன் உருக்கமாக ஜெபம் பண்ணுகிறார். இன்னைக்கு நாம் தேவனால் கழுவப்படணும். ஏசாயா 4:3 எடுத்து வாசித்து பார்த்தால், நான் சீயோன் குமாரத்தினுடைய அசுத்தங்களை அழுக்கை நான் கழுவி சுட்டெரிப்பேன்றார். சீயோன்னா யார்? தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருக்கு முன்னாடி நீதிமான்களை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே இன்றைக்கு பேதுருமாறு நீங்கள் சொல்லணும், என் பாதத்தை மாத்திரம் இல்லை, என் தலையின் கழுவுங்கன்னு. இப்படிப்பட்ட ஒரு கழுவப்பட்ட வாழ்க்கை உள்ள கிறிஸ்தவர்களை, தேவ பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் தேடுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருதயத்தை கழுவணும். அடுத்து வசனம் சொல்லுது, மத்தேயு 6:17, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி உன் தலைக்கு எண்ணெய் வைத்து முகத்தை கழுவு. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லை? முகத்தை கழுவணுமா? சோப்பு போட்டல்ல, பவுடர் அடிச்சல்ல, மேக்கப் பண்ணுறதில்ல. இது விஞ்ஞானம், இதெல்லாம் நமக்கு இதாகாது. தமிழில் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம முகத்தை பார்த்தாலே இந்த ஆள் நல்லா இருக்கானா, கோபமாக இருக்கானா, டென்ஷனாக இருக்கானா, பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு இந்த வசனம் சொல்லு, முகத்தை கழுவணுமா? எப்படி கழுவுறது? எங்கே போய் கழுவுறது? பியூட்டி பார்லர் போகணுமா? கிடையாது.
சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. எவ்வளோ அருமையான வசனம் இல்லை? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் டெய்லி காலையில் உட்காந்து ஜெபிச்சிங்கன்னு வைங்க, உங்கள் கவலை நீங்கும், டென்ஷன் மாறும், கோபம் மாறும், அந்த காரிருளான முகம் மாறும். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். மோசே 40 நாள் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது முகம் பிரகாசித்ததா, கவலையெல்லாம் எங்கே போனதுன்னு தெரியல. இன்றைக்கு இயேசுவின் நாமமும் இரத்தமும் உன்னை கழுவணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:19-11 நாம் வாசிக்கும்போது, நீங்கள் ஒரு காலத்திலே எப்படி இருந்தீங்களா? பாவங்கள் அக்கிரமங்கள் நிறைந்தவரது. இப்போ இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காலையில் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு புது மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். அப்போ கழுவப்பட்டீங்கன்னா அவருடைய கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நித்தியத்துக்கும் பங்குள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படவும், உம்முடைய பிரசன்னத்தினால் என் முகம் மலரவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, இந்த நாளிலே தேவ பிரசன்ன இறங்கி நன்மை செய்யட்டும். உம்முடைய நாமத்தினாலும் ஆண்டவர் இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட்டு இந்த உலகத்தில் பின்தொடர்கிற போராடுகிற ஆவிகளுக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று சொன்னீரே. உம்முடைய பங்குக்கும் உம்முடைய கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவான்களாய் அவர்கள் மாற ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படட்டும், வார்த்தையால் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.